ஆரதோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, அதே ஒரு புத்திர தோஷம் இருக்குது, அதே போல் மாங்கல்ய தோஷம் இருக்குது. இது எல்லாமே தோஷமாக இருக்குது. சர்ப்ப தோஷம் இருக்குது, கால சர்ப்ப தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது. இப்படி சொன்னாலே திருமணம் தாமதமாக நடக்கிறது. அது அனைவருக்கும் தெரியும். இந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணதான் தெய்வ திருமணங்களை கண்ணால் பார்ப்பதும், அதற்குண்டான கைகறிகளை பண்ணுவதும், அதற்கான பொருட்களை நம் வாங்கி கொடுத்து பெருமாள் அனுகிரகத்தையும் பெறும்பொழுது தோஷங்கள் நிவர்த்தியாகும். எவ்வளவு தூரம் திருக்கல்யாணங்களை எந்தெந்த தெய்வத்துக்கு, அனைத்து தெய்வத்துக்கும் பார்க்கலாம். பெருமாளுக்கு பார்க்கலாம், சிவபெருமானுக்கலாம், முருகனுக்கு பார்க்கலாம், எல்லா தெய்வத்துக்கும் பார்க்கலாம். அவங்க தெய்வத்துக்கு கண்டிப்பாக போகும்போது வைப்ரேஷன் உருவாக்கி நமக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று பிரபஞ்சவன பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ வைங்க. உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும், உங்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் இருக்குது, அர்ச்சனை பண்ணணும், உங்கள் பேர் நட்சத்திரம் கொடுக்கணும்னா கொடுங்க. ஆமாம், கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணுவோம். ஆமாம், அதுக்கு தேவையான பிரசாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாத்தையும் புக் பண்ணி வைங்க. நாங்கள் தோஷ நிவர்த்திக்காகவும் அதே போல் உங்கள் பிரசாதத்துக்காகவும் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுவர்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விரைவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயம், அதாவது இன்றைய பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எடுத்து வைக்கப்படும். காலந்தாமதம் பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்காம போகலாம். அதனால் சீக்கிரம் இன்றே பண்ணுங்கள். சரிங்களா? நல்லது.